அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அனைத்து மக்களும் நோட்டாவுக்கு வாக்களித்து இந்த நாட்டில் ஒரு முன்னேற்றம் காண்பதற்கான வழிகாட்டுதலை முன்னோடியாக எடுத்துக்காட்டாக நீங்கள் அனைவரும் நோட்டாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சுயாட்சி லட்சிய கொள்கையின் விதிப்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் என் கட்சி வந்தால் எனக்கு நல்லது, உன் கட்சி வந்தால் உனக்கு நல்லது என்ற சுயநல போக்குகளை விட்டுவிட்டு அனைத்து மக்களும் நாட்டில் ஒரு சுயாட்சி அரசை அமைப்பதற்காக அனைவரும் முன்வர வேண்டும். ஏனென்றால் கட்சி என்பதெல்லாம் கூட்டமாக ஒரு ஜாதி போன்ற கூட்டங்களாக நாட்டை ஆளும்போது அவர்கள் தன் கூட்டம் பிழைக்க வேண்டும், தன் கட்சி பிழைக்க வேண்டும், நாளையும் நம் நாட்டை ஆள நம் கட்சி தான் முன்னேற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்படுவதால் அவர்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவர்களுக்கும் சுண்ணாம்பு வைத்து தன் கூட்டங்களுக்கு மட்டும் வெண்ணெயை வைப்பதற்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கிறது. ஆகையால் இந்த நாட்டில் உள்ள இந்த பலகட்சி ஆட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாட்டில் சுயாட்சிகளாக ஆட்சி ஆளும்போது அவர்களை தவறு செய்தால் தட்டி கேட்பதற்கு தனி ஒரு மனிதனாலும் முடியும். இந்த கட்சி கூட்டங்கள் தவறு செய்துவிட்டால் தட்டி கேட்டால் தண்டனையை தான் அனுபவிக்க வேண்டும் என்ற முறையை மாற்றி அமைக்க சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் சார்பாக சுயாட்சி அரசை அமைப்பதற்கு அனைவரும் ஆதரவு தாருங்கள். ஏனென்றால் சுயாட்சியாக செயல்பட்டால் தனி ஒரு மனிதன் கூட தட்டி கேட்க வாய்ப்பு இருக்கிறது. தனி ஒரு மனிதன் தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் பயந்து தன் கடமைகளை ஆற்ற வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்து உங்களிடம் மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல் கிழக்கு தொகுதி மக்களே, நீங்கள் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த கூட்டு கொள்ளையர்கள் என்னும் கட்சி என்னும் கூட்டங்களுக்கு வாக்களிக்காதீர்கள். நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால், நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த கட்சி கூட்டங்களுக்கு வாக்களித்தால் ஒரு கூட்டங்கள் மட்டும்தான் பிழைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. நோட்டாவுக்கு வாக்களித்தால் நாட்டுக்கே நல்லது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.